சின்ன வயசுலயே அவங்க ஆத்தா செத்து போனதும் ஒருத்த உசுறு அன்பு கிடைச்சிடாதான் ஏங்கிட்டு இருந்தவன். என் பேரை தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். அப்பா, என்னப்பா ஆச்சு? என்னப்பா ஏதாவது பிரச்சனையா? நடந்ததை பத்திலாம் கவலைப்படாதீங்கப்பா. சக்தி தப்பு பண்ணிருப்பான்னு நாம நினைக்கலையே. அவங்க ஏதோ பேசணும்னு அப்படி பேசிட்டு இருக்காங்க, நாம நினைச்சிட்டு இருந்தோம். அதே நினைச்சு நீங்க உடம்ப வருத்திக்காதீங்கப்பா. எப்படி பெரியவனே அப்படி இருக்க முடியும்? நான் போகும்போது எந்திரிச்சு நின்னவங்க எல்லாம் இன்னைக்கு காதுபட்ட புத்துமதி சொல்றாங்கடா. ஊரு வாய் என்னத்தையாவது மினிட்டு தான்ப்பா இருக்கும். அவங்களுக்கு பதில் சொல்லணும் நமக்கு அவசியம் இல்லையே. ஊர் வாய் மன்னா பரவாயில்லடா, நம்ம வீட்டுக்குள்ளேயே மரியாதை கொடுக்காம பண்ணிட்டாலே. நம்ம வீட்டுல யார்ப்பா பேசினது? அர்ச்சனா தான் பேசினாளா? சொல்லுங்கப்பா, இப்ப அவளை அடிச்சு துரத்துறேன். அவ எதுவும் சொல்லலப்பா. ஆனா அவ கூட என்ன நிலைமையில இருப்பான்னு தெரிஞ்சுக்க முடியலப்பா. என்னப்பா சொல்றீங்க? எல்லாமே உங்க ஆத்தாக்காரியால வந்ததுதான். அம்மாவா? அம்மா என்னப்பா பண்ணாங்க? அவங்க உங்களை மீறி எதுவுமே பண்ண மாட்டாங்களே. இப்ப ரொம்ப மீறிட்டா பெரியவனே. புரியலப்பா. அம்மா என்னப்பா பண்ணாங்க? அந்த அளவுக்கு நாமளும் எதுவும் பண்ணலையேப்பா. அவ இந்த அளவுக்கு பேசி நான் பார்த்ததில்ல பெரியவனே. நில்லுன்னா நிப்பா, உட்காருனா உட்காருவா. ஆனா அவளே இன்னைக்கு காரியத்தை விட்டு போயிட்டா. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து மறுபேச்சு பேசாதவ இன்னைக்கு வாயா போயான்னு பேசுற அளவுக்கு வந்துட்டாப்பா. என்னப்பா சொல்றீங்க? உங்களை அம்மா எதிர்த்து பேசினாங்களா? சொந்தக்காரவங்க முன்னால என் சட்டை பிடிச்சு பேசி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவ பேசுறது கூட ஆச்சரியம் இல்ல. இப்படி பேசினவள வெட்டி போடாம இப்படி உயிரோட விட்டனே. அப்ப நம்ம கிட்ட என்ன குறைச்சல்னு ஆச்சரியமா இருக்குடா. நானு அவளை போக விட்டு ஏன் இப்படி யோசிச்சுட்டு நிக்கிறேன்? அப்பா, எதுவா இருந்தாலும் அம்மா எப்படிப்பா அப்படி பண்ணலாம்? நீங்க தான் எதுவும் பண்ணலையேப்பா. இத்தனைக்கு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சது பூங்கொடி தானப்பா. அதுக்கு எதுக்கு அம்மா உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்க? இந்நேரம் உன் பொண்டாட்டி எல்லாத்தையும் ஓதிட்டு இருப்பாளே, அவ இதுவும் உங்ககிட்ட சொல்லலையா? ஏய், என்னடி நடந்துச்சு? சொல்லு. என்ன உம்மன் இருக்க? வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டியா? அவ சொல்ல மாட்டாப்பா. அவ எப்படி சொல்லுவா? நானே சொல்றேன். இந்த கல்யாணம் நடக்க விடாம ஏதாவது பண்ணீங்கன்னா உங்க 2 பேரையும் விஷ வச்சு கொண்டுருவேன்னு நான் தான்ப்பா சொன்னேன். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த உதவுக்கரைக்கு விஷம் வச்சிருச்சு. அவ டம்மியா அவன் புருஷனுக்கு வச்சிருந்த விஷத்தை நான் மாத்தி ஒரிஜினல் விஷத்தை வச்சுட்டேன். அதை அவ குடிச்சிட்டு சாகுற நிலைமையில ஆஸ்பத்திரியில கிடக்குறான். அத உங்க ஆத்தாக்காரி தெரிஞ்சுக்கிட்டு மொத்த கோபத்தை ஏமலை இறக்கி வச்சுட்டு போயிட்டா. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டாடா. எல்லாரும் முன்னாலையும் என் சட்டையை பிடிச்சு அசிங்கப்படுத்தி காரி திப்பிட்டு போயிட்டாடா. அம்மா சொன்னதுக்காக அப்படி இருக்கீங்க? ஏ பெரியவனே, அவ பேச்சு முன்ன மாதிரி இல்லடா, வேற துணியில இருந்துச்சு. ஒருவேளை அவ சொன்னது மாதிரி அந்த உதவக்கரைக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா உங்க அம்மா என்னை மாட்டி விட்டுருவா. நான் ஜெயிலுக்கு போகணும்னு நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் அவமானமும் பயமாவும் இருக்குடா. அப்பா, நீங்க பயப்படுறது எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. நீங்க இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையேப்பா. எதுவா இருந்தாலும் எதிர்த்து நிப்பீங்களேப்பா. இப்ப ஏன்பா இப்படி பேசுறீங்க? இல்ல பெரியவனே, இந்த வயசுக்கு மேல அப்படி ஏதாவது தப்பு நடந்தா அப்புறம் இருக்கிறதுலே பிரயோஜனம் இல்லப்பா. பா, அப்படிலாம் அதுவும் நடக்காதுப்பா. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? மாமா, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? ஏய், என்னடி நீ அம்மா கூட சேர்ந்து ஏதாவது பிளான் பண்றியா? ஐயோ ஏங்க, இது வரைக்கும் நான் மூச்சே விடலங்க. இப்ப கூட என்ன நடந்துச்சுன்னு மாமா தானே உங்ககிட்டயே சொன்னாங்க. நான் அவர் சொன்னதை பத்தி ஏதாச்சும் மூச்சு விட்டுருப்பனா? உங்ககிட்ட கூட அதை பத்தி சொல்லவே இல்லையேங்க.
மாமா, நீங்க இப்படி தயங்குறதால எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லலான்னு நினைச்சேன். அதுவும் மாமாவுக்காக தான். மாமா சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆகி மாமாவை போலீஸ்ல புடிச்சிட்டு போய் ஜெயிலுக்குள்ள போட்டா அது நல்லவா இருக்கும். மாமா, நீங்களே ஹாஸ்பிட்டல் போயிடுங்களேன். அத்தை கூடவே இருந்து அவங்கள பாத்துக்கோங்க, அதுதான் நல்லது. ஏய், என்னடி உளர்ற? அப்பா அதுக்கு அங்க போனோம்? ஏங்க, அவரு தானேங்க விஷம் கொடுத்தாரு. இது அவளுக்கு மட்டும் தானே தெரியும். என்னங்க இப்படி சொல்றீங்க? சொந்தக்காரங்க முன்னாடி இத சொல்லிதானே அத்தை மாமாவை திட்டிட்டு போனாங்க. அப்படி இருக்கும்போது மத்தவங்களுக்கு தெரியாம எப்படி இதை மறைக்க முடியும்? அப்பா, இவ சொல்றதையும் கேட்காதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம்ப்பா. அப்படி பார்த்தா மாமா ஜெயிலுக்கு தான் போகணும். ஆமா மாமா, அத்தையே சாட்சி சொன்னாங்கன்னா உங்களை சும்மா விட்டுருவாங்களா? அத்தை இப்ப இருக்கிற கோவத்துக்கு எது வேணாலும் பண்ணுவாங்க. அதான் நீங்களே பாத்தீங்களே மாமா. அது மட்டும் இல்லாம நீங்க பண்ணது கல்யாண மண்டபத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கும். எல்லா இடத்துலயும் கேமரா வேற வச்சிருக்காங்க. நீங்க விஷத்தை மாத்தி வச்சது கண்டிப்பா அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும் மாமா. எங்க கிட்டயே அதை வச்சுதானே மிரட்டிட்டு இருந்தீங்க. அதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்கும் மாமா. போலீஸ் கேமராவை செக் பண்ணாங்கன்னா நீங்க மாட்டாம போயிடுவீங்களா என்ன? நீங்க அவங்கள கொல்ல ட்ரை பண்ணதுல இருந்து எல்லாமே தெரிஞ்சிரும் மாமா. போலீஸ் உங்களை கூட்டிட்டு போனா எதுவும் பண்ணாம வச்சிருப்பாங்களா என்ன? இப்பதான் டிவில அடிக்கடி பாக்குறோமே. உங்களை ஏதாவது என்கவுண்டர்ல போட்டாங்கன்னா நாங்கள என்ன பண்ணுவோம் மாமா? நீங்க நம்ம வீட்ல இருக்கும்போது காலையில எந்திரிக்கும் போது கறந்த பால்ல தான் டீ குடிப்பீங்க. இப்ப வரைக்கும் அத்தை தான் உங்களை குளிப்பாட்டி விடுறாங்க, துவட்டி விடுறாங்க. ஆவி பறக்க இட்லி, அதுக்கு வகை வகையா அரைச்ச சட்னின்னு ஜெயில கிடைக்குமா மாமா? இங்க கிடைக்கிற மாதிரி சுதந்திரம் ஜெயில கிடைக்குமா மாமா? இங்க நீங்க நினைச்சா 100 பேர் உங்க முன்னாடி வந்து நிப்பாங்க. ஜெயில நீங்க பாக்கணும்னா கூட ஒருத்தரும் வரமாட்டாங்க. நீங்க தப்பே பண்ணிருந்தாலும் உங்க பேச்ச கேட்டு 1000 பேர் வருவாங்க. ஜெயில உங்க பேச்ச கேட்டு ஒருத்தரும் மதிக்க கூட மாட்டாங்க. இந்த அவமானம் எல்லாம் உங்களால தாங்க முடியுமா? அது மட்டும் இல்ல மாமா, அங்க விசாரணையே வேற மாதிரி இருக்கும். ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க. அங்கேயே சாப்பிடணும், அங்கேயே டாய்லெட்டும் போகணும். அத நினைக்கும் போதே கொமட்டிக்கிட்டு வருது. இதெல்லாம் எப்படி மாமா நீங்க சமாளிப்பீங்க? ஏய், போதும் போதும் நிறுத்து. விட்டா நீயே போய் எல்லா விவரத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு போல இருக்கு. ஐயோ இல்ல மாமா, அங்க நடக்கிறத சொன்னேன்.